வணக்கம். விஜிஎம் கன்ஸ்ட்ரக்ஷன். நான் உங்கள் நித்யா. லாஸ்ட் ஷார்ட்ஸில் மேலமாசி வீதி சைட்டோட கண்டினியூட்டி தான் இந்த வீடியோ. சைட் கிளியரன்ஸ் முடிச்சுட்டு சைட் மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது கொஞ்சம் பெரிய சைட் தான். ஸோ ஃபுல்லாக ஒரே டைமில் நம்மளால் எக்ஸ்கவேஷன் பண்ண முடியலை. ஏன்னா மெயின்லேருந்து நம்ம சைட்டுக்கு வரதுக்கு 200 ஃபீட் வரணும். அதனால் என்ன பண்ணோன்னா பேஸ்மெண்ட்டுக்கு டெமாலிஷ் பண்ண கப்பியவே நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இது 2 ஹாஃபாக பிரித்து நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம். இதில் கிளைண்ட் நம்மக்கிட்ட என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஒரு பார்ட் ரெசிடென்ஷியலும் இன்னொரு பார்ட் கமர்ஷியலும், செகண்ட் ஃப்ளோர் ரெண்டல் ஹவுஸாக கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பில்லர் மார்க் பண்ணிவிட்டு பில்லர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மேனுவல் காங்கிரீட் தான் நம்ம யூஸ் பண்ணோம். எர்த் பீமுக்கும் அதே மாதிரி எல்லாம் மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு மிஷினரி காங்கிரீட் நம்ம ஃபுல் ஏரியா கவர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிட்டோம். பேஸ்மெண்ட் கன்சாலிடேஷன் எல்லாம் பண்ணிவிட்டு பெஸ்ட் கண்ட்ரோல் சர்வீஸ் நம்ம முடிச்சுட்டு பேஸ்மெண்ட்டுக்கு பிசிசி ஒர்க் போட்டு எல்லா ஒர்க் பேஸ்மெண்ட் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த சைட் மெயின் சிட்டி அப்படின்றனால நைட் ஒர்க் தான் நம்மளால் பண்ண முடிஞ்சது. மார்னிங் ஒர்க் பண்ண முடியலை. டிரான்ஸ்போர்ட் எல்லாம் மார்னிங் அதிகமாக இருக்குன்றனால நைட் ஒர்க் ப்ரிஃபர் பண்ணி இந்த ஒர்க்கை நம்ம நீட்டாக முடிச்சிட்டோம். பில்லர் ஒர்க் மட்டும்தான் நம்ம செப்பரேட் பண்ணோம். மற்றபடி எர்த் பீமில் இருந்து ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ணி தான் காங்கிரீட் ஒர்க் ரெடி பண்ணோம். செங்கல், மணல், ஜல்லி இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே நம்ம நைட் டைம் தான் மெயின்லேருந்து நம்ம சைட்டுக்கு ஏற்றி இறக்குற மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் மார்னிங் மெயின் சிட்டின்றனால ரொம்ப டிராஃபிக் ஆகிடும் அப்படின்றனால நைட் தான் ப்ரிஃபர் பண்ணோம். விண்டோ வர இடத்துல சில்க் காங்கிரீட் யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக மார்க்கிங் எல்லாம் முடிச்சுட்டு ஸ்டெப்ஸுக்கு தேவையான ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் எடுத்து காங்கிரீட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு சென்ட்ரிங் போட நம்ம எல்லா ஒர்க்கும் ரெடி பண்ணிவிட்டு சென்ட்ரிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கிரவுண்ட் ஃப்ளோருக்கு பார் பெண்டிங் ஒர்க்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு கிளைண்ட்டு தேவையான இடத்துலலாம் எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் சொன்னாங்க. அதெல்லாமே எலக்ட்ரிஷியன்ஸ் மூலிமா நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். கிரவுண்ட் ஃப்ளோரோட சென்ட்ரிங் முடித்தோடனே ப்ராப்பரான க்யூரிங் எல்லாம் ஒர்க்ஸ் முடிச்சுட்டு ஃபஸ்ட் ஃப்ளோருக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பிளானில் என்ன போட்டு கொடுத்தோமோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணோம். அடுத்து ஃபஸ்ட் ஃப்ளோரோட சென்ட்ரிங் வந்துச்சு. அதுவும் எலக்ட்ரிஷியனை வச்சு கிளைண்ட் எங்கெங்கே எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் சொல்கிறாங்களோ அங்கே கனெக்ட் பண்ணி அதோட சென்ட்ரிங்கும் நம்ம போட்டுட்டோம். கிரவுண்ட் ஃப்ளோருக்கு சென்ட்ரிங் போடுறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு எங்களுக்கு. ஏன்னா மெயின்லேருந்து நாங்கள் திங்ஸ் ஏற்றி இறக்குற மாதிரி இருந்துச்சு. பட் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோருக்குலாம் சென்ட்ரிங் போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் போடுறப்ப கிரவுண்ட் ஃப்ளோரில் திங்ஸை ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம். செகண்ட் ஃப்ளோர் போடுறதுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் திங்ஸை ஸ்டோர் பண்ணி கொஞ்சம் வேலையை ஈஸியாக ஆக்கிடலாம், டக்குன்னு முடிச்சிடலான்றதுக்காண்டி எங்களுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இது செகண்ட் ஃப்ளோருக்கான வீடியோ கிளிப். செகண்ட் ஃப்ளோர் மார்னிங் போட்டோம். கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபஸ்ட் ஃப்ளோரும் நாங்கள் நைட் டைம் தான் போட்டோம். நாங்கள் சில டிசைன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணோம். கிளைண்ட் சில டிசைன் சொல்லி எங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் இதான் வந்துச்சு. இதை நாங்கள் 8 monthஸில் கம்ப்ளீட் பண்ணி கிளைண்ட்டோட கையில் கொடுத்துட்டோம். இந்த மாதிரி உங்களுக்கு ஒர்க்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறோம். விஜிஎம் கன்ஸ்ட்ரக்ஷனை கான்டாக்ட் பண்ணுங்கள். யூ திங்க் இட், வி மேக் இட். தேங்க்யூ.